இஸ்ரேல் உளவுத்துறை தலைவர் நெதன்யாகு மீது பகிரங்க குற்றச்சாட்டு. காசா போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பாக மத்தியஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த நினைக்கும் நெதன்யாகு அதில் எந்த இறுதி முடிவும் எட்டிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக இஸ்ரேலின் உள்நாட்டு உளவுத்துறையான ஷைன் பெட்டின் தலைவர் ரோனான் பார்ஸ் பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த தன்னை ஒதுக்கிவிட்டு நெதன்யாகுவின் நம்பிக்கைக்குரிய ஒருவரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைத்ததாகவும் இதன் மூலம் நெதன்யாகு தனது சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப பேச்சுவார்த்தைகளை திசை திருப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு வைத்த சில மணி நேரங்களிலேயே ரோனன் பார்ஸ் உள்நாட்டு உளவுத்துறை முகமையான ஷைன் பெட்டின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரது நீக்கத்திற்கு இஸ்ரேல் அரசும் ஒப்புதல் அளித்துள்ளது. உளவுத்துறை அதிகாரி ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேல் வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும். இது குறித்து ஹமாஸ் கூறுகையில், இஸ்ரேல் உள்நாட்டு உளவுத்துறை தலைவரான ரோனன் பார்ஸின் அறிவிப்பின்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாசப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை திசை திருப்பும் நெதன்யாகுவின் சுயநல எண்ணம் தற்போது வெளிவந்திருப்பதாக ஹமாஸ் கூறியிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது இரண்டாவது தாக்குதல். பாலஸ்தீன் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி இரண்டாவது தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஏமன் ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி அறிவித்துள்ளார். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அமெரிக்கா ஏமன் மீது நடத்தும் தாக்குதல்கள் ஒருபோதும் எங்களை பாலஸ்தீன ஆதரவில் இருந்து பின்வாங்க செய்யாது என்றும், காசாவில் நடக்கும் போர் நிற்கும் வரை எங்கள் தாக்குதல்கள் தொடரும் என்றும் கூறியுள்ளது. $100 மில்லியன் அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கி சவுதி அரேபியா அட்வான்ஸ்டு பிரெசிஷன் கில் வெப்பன் சிஸ்டம் எனும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஆயுதத்தை அமெரிக்காவிடமிருந்து சவுதி அரேபியா விலை கொடுத்து வாங்கியுள்ளது. இந்த ஆயுதம் வான்வெளியிலும் நிலத்திலும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஆற்றல் பெற்றது. இதன் ஒரு ஆயுதத்தின் விலை $22,000 ஆகும். அமெரிக்கா 2000 ஆயுதங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. சமீப காலமாக அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு கருதி இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யும் வரை காசாவின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமித்து இஸ்ரேலுடன் சேர்த்துக் கொண்டே வருவோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவிப்பு. ஹமாஸ் எவ்வளவு தூரம் பணைய கைதிகளை விடுதலை செய்ய மறுக்கிறதோ அவ்வளவு காசா நிலங்களை ஆக்கிரமித்து இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வோம். பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் மேலும் மேலும் காசாவின் நிலங்களை எடுத்துக்கொண்டே செல்வோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு தீங்கு செய்ய அமெரிக்கா நினைத்தால் அவர்களுக்கு பலமான பதிலடி கிடைக்கும் என்று ஆயத்துல்லா அலி கொமைனி அறிவிப்பு. ஹவுதிகளால் நடத்தப்படும் ஒவ்வொரு தாக்குதல்களும் ஈரானின் தாக்குதல்களாகவே கருதப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் இது தொடர்ந்தால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானோடு அமெரிக்கா மோத நினைத்தால் அவர்கள் எங்கும் ஓடி ஒளிந்துவிட முடியாது. ஈரானுக்கு எதிராக தீங்கு செய்ய நினைத்தால் அதற்கான வலுவான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் என்று ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனி அறிவித்துள்ளார். காசாவின் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. தெற்கு காசாவில் உள்ள ரஃபா, கான் யூனிஸ் பகுதிகளிலும், வடக்கு காசாவிலும் பெய்ட் லஹியா உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தொடங்கிய செவ்வாய்க்கிழமை முதல் இன்று வரை 590 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 200 பேர் குழந்தைகள் என ஐநா குழந்தைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. காசா பகுதியில் மட்டுமன்றி மேற்கு கரை பகுதிகளிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களிலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலும் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது. இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த கொடூர தாக்குதலை அமெரிக்கா ஆதரவளிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் என்பவர் கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாக 6வது நாளாக அமெரிக்க இராணுவம் ஏமன் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களில் 31 பேர் பலியானதாக கூறப்படுகின்றது. ட்ரம்ப் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அமெரிக்கா நடத்தும் முதல் பெரிய இராணுவ நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது.